நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றிமையும் உண்டாக கடவுளே. இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே, உம்மை புகழ்கின்றோம். எங்கள் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்ற எங்கள் அன்பு இயேசுவே, உம்மோடு உரையாடுவதற்கும் உமது குணமளிக்கும் சக்தியை பெறுவதற்காகவும் இது மீண்டுமாய் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்களையும் இந்த அலைவரிசையின் வழியாக உம்முடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற உம் அன்பு குழந்தைகளையும் இயேசுவே, இன்றைய நாளிலே உம்முடைய குணமளிக்கும் சக்தியை நிறைவாக கொடுத்து ஆறுதலையும் தைரியத்தையும் தெம்பையும் எங்களுக்கு உம்முடைய ஆற்றலின் வல்லமையினால் எங்களுக்கு நிறைவாக கொடுத்து எங்கள் வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், தோல்விகள், துன்பங்கள், இது உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற உயிர்கொல்லி நோயிலிருந்து எங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று இயேசுவே, உம்முடைய முன்னிலையில் நாங்கள் விழுந்திருக்கின்றோம். அப்பா, எங்களை கண்ணோக்கும் தகப்பனே, உம்முடைய கருணை மிக்க பார்வையினால் இரக்கமுள்ள வார்த்தையினால் அரவணைக்கும் உம்முடைய அன்பின் கரத்தினால் இயேசுவே, நம்பிக்கை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும், தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் இல்லை, ஆட்கள் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற உம் அன்பின் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவே
இந்த நேரத்தில் உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து செபிக்கின்றேன். அவர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன் அப்பா. குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டங்களிலே தங்களுடைய உயிரை பணையம் வைத்து போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவர்களையும், செவிலியர்களையும், தன்னார்வ தொண்டர்களையும் உம்முடைய அன்பின் கரத்தில் இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கின்றேன் இயேசுவே. வாழ்வோரின் கடவுள் என்று உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையினால் வெளிப்படுத்துகின்ற பொழுது, உன்னை நீர் அன்பு செய்வது போல பிறரையும் நீர் அன்பு செய்வாயாக என்று சொன்ன இந்த வேத வசனத்தை நாங்கள் உணர்ந்து அப்பா உதவிகளை தேடுகின்றவர்களுக்கு உதவிக்கரங்களாகவும், ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதலாகவும், உணவின்றி தவிப்பவர்களுக்கு உணவு கொடுப்பவர்களாகவும், இப்படி பல விதங்களிலே இன்றைய காலகட்டங்களிலே இறைவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று வலக்கை செய்வது இடக்கை தெரியாமல் இருக்கட்டும் என்று சொல்லுவது போல, நீர் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் மறைவாய் உன்னுடைய தந்தை உற்று நோக்குகிறார் என்று உடைய வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக இதோ இந்த நாளிலே உதவிக்கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அந்த தகப்பனே அவர்களை நீர் மேன்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த நாளிலே அவர்களையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். தங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், உறவுகள் இவைகள் அனைத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்து விட்டு நோயாளிகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மருத்துவ உலகத்தை சார்ந்த ஒவ்வொரு நல் உள்ளங்களையும் தகப்பனே இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் அப்பா. அந்த பிள்ளைகள் எழும் பொழுதும், உறங்கும் பொழுதும், பணி செய்கின்ற பொழுதும், உண்ணும் பொழுதும், சோர்வுகள் எழுகின்ற பொழுதும் அவர் அருகில் இருந்து அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்திலே அர்ப்பணித்து செபிக்க போகிறோம். நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் அவர்களுக்கு இத்தனை நாட்களாக ஒரு உந்து சக்தியாக இருந்தது. இப்படி அந்த நல் உள்ளங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களோடு இணைந்து எங்களையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றேன் இயேசுவே. எங்களுக்கு ஆறுதலாக இரும், எங்களை வழிநடத்தும். சோர்ந்து போகின்ற நேரத்தில், உடைந்து போகின்ற நேரத்தில் எங்களை வழிநடத்த அன்பு இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் எங்களை தகப்பனே. இது உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவர் மட்டும்தான் எங்களை விட்டு நீங்காதிருப்பது. இந்த உலகம் எங்களை விட்டு விலகினாலும் நீர் ஒருவர் மட்டும்தான்
எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு இருக்கிறீர். அது உம்முடைய தெய்வீக அன்பினால் மட்டும்தான் என்பதை உணர்ந்து இதயங்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றேன். நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால் தானோ. நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால் தானோ. என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கோடுகள் தேடி பரந்த பின்னும் என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கோடுகள் தேடி பரந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்து பிரிந்த பின்னும் நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்கா இருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பாதானோ. எந்தன் மேனி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் எந்தன் மேனி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் எந்தன் பாதையின் விளக்கா பகலவனும் வந்த காரிருள் மாயையால் பிரிந்த பின்னும் நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்கா இருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால் தானோ. தெய்வீக அன்பால் தானோ. நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால் தானோ. தெய்வீக அன்பால் தானோ. हम இயேசுவே உம்முடைய அன்பு ஒன்று மட்டும்தான் எங்களை விட்டு விலகாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இதோ இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளில உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்களை அர்ப்பணிக்கின்ற தருணத்தில் உம்முடைய ஆற்றலையும் வல்லமையையும் உம்முடைய உந்து சக்தியையும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தையும் பெற்று நாங்கள் எப்படிப்பட்ட இடர்பாடுகள் துன்பங்கள் எங்களை நீங்கினாலும் தொடர்ந்தாலும் உம்மோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அதிலே நாங்கள் நிறைவு காண வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த நாளிலே மருகில் வந்திருக்கின்ற இயேசுவே எங்களை உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் அரவணைத்து உம்முடைய தைரியத்தையும் தெம்பையும் எங்களுக்கு கொடுத்து
உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் வழியாக நாங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக எதையும் தாங்கக்கூடிய, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எங்களுக்கு எதிர்வரும் எதிர் சக்திகளை நாங்கள் போராடக்கூடிய மன வலிமையையும் ஆற்றலையும் தைரியத்தையும் எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை கண்ணோக்கி பாரும் தேவன், இந்த நேரத்தில் உடைந்து போன உள்ளத்தோடு, உருகுலைந்த உள்ளத்தோடு, யாரும் இல்லை எங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்ற எண்ணங்களோடு, சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்கள் எல்லோரும் என்னிடம் ஆறுங்கள் என்று சொன்னவர, இதோ நாங்கள் சுமைகளோடு, பாரங்களோடு, கவலை கண்ணீரோடு, உறவுகளை இழந்த தருணத்தில், இன்னும் எங்களுக்கு உறவுகளை இழந்து விடக்கூடாது என்கின்ற அச்சத்தில் இந்த நேரத்தில் தகப்படை உடைய முன்னிலையில் நாங்கள் விழுந்து கிடக்கின்றோம். எங்கள் இந்திய தேசத்தை, எங்கள் தமிழக மாநிலத்தை இது உம்முடைய கரத்தில் இந்த நேரத்தில் அர்ப்பணித்து செபிக்கின்றேன் இயேசுவே. உம்முடைய காயப்பட்ட கரத்திலிருந்து வழிந்தோடி வருகிற திரு ரத்தத்தினால் எங்களுக்கு ஆற்றலையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து எங்களை நீர் வழிநடத்த போகிறீர் என்ற நம்பிக்கையோடு இது உங்களுடைய திருப்பாதத்தில் சாஷ்டாகமாக விழுந்து கிடக்கின்ற இயேசுவே. எங்களுக்கு நம்பிக்கையை ஊற்றும், எங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற அவநம்பிக்கையை அகற்றும், எங்களுக்கு தைரியத்தை கொடும். உம்முடைய பிரசன்னத்தினால் அனைத்தும் எங்களால் நடைபெறும் என்ற அந்த தைரியத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்ற நேரத்தில் இயேசுவே, நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க போகிறோம். எங்கள் செவிமடல்களை தூய்மையாக்கும், எங்கள் மனதிற்கு ஒரு தைரியத்தை தாரும். இவற்றின் வழியாக எங்கள் வாழ்க்கையில் எதிர்வருகின்ற போராட்டங்களை வெற்றியோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ மீண்டுமாய் புதியதொரு மாதத்தில் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஜூன் மாதம் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதயத்தினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழப் போகிறோம். அந்த இதய ஆவல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்க போகிறார். மனிதர் நமக்குள் எப்படிப்பட்ட எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் இருக்கின்றதோ அதுபோல நம்மை படைத்த இறைவனிடமிருந்தும் இறைவன் நம்மிடமிருந்தும் ஒரு சில எதிர்பார்ப்புகளை அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இதய ஆவல்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள்
அனைத்தையும் நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அதிலே கிடைக்கின்ற மகிழ்ச்சி விண்ணகத்திலே எல்லையற்றதாக காணப்படுகிறது என்பதை பல முறை மறையுரையிலே நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இந்த மாதம் முழுவதுமாக இந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அந்த அன்பு நமக்கு எந்த அளவிற்கு வழிநடத்தி இருக்கிறது, நம் தீமைகளை எப்படி நிறைவேற்றி இருக்கிறது, அந்த அன்பை உதறி தள்ளிய தருணங்களில் எல்லாம் அது நம்மை தொடர்ந்து வந்திருப்பதையும் நாம் உணர்வதற்கும், உணர்ந்து மனம் திருந்தி அவரை தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும் என்பதற்கும் இது மீண்டுமாய் இறைவன் நமக்கு நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த வாய்ப்பினை நழுவ விடாமல் தேவ பிள்ளைகளை நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த கொரோனா காலத்திலே தளர்வுகள் அற்று இல்லத்திலே முடங்கி கிடக்கின்ற நம் அனைவருக்கும் இதைவிட வேறு வாய்ப்புகள் நமக்கு என்ன வேண்டும்? கேளிக்கைகளுக்கு கவனத்தை செலுத்துவதை விட தேவையற்ற சிந்தனைகளிலே நம்முடைய சிந்தனைகளை ஈடுபடுத்துவதை விட குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கணவன், மனைவி, பிள்ளைகள் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கிற நமக்குள் சமூக இடைவெளி இருக்காது என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த நாட்களை பயன்படுத்தி இறைவனோடு ஒரு சில நேரங்கள் நாம் நம்முடைய நேரங்களை செலவழிக்கின்ற பொழுது இறை வார்த்தையை குடும்பமாக அமர்ந்து படிக்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தையினுடைய விளக்கங்களை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற அந்த சிந்தனைகளை தன் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த மண்ணகத்தில் விண்ணகத்தை நம்மால் எடுத்து கொண்டு வர முடியும். இன்னும் எனக்கு நேரங்கள் கிடைக்கவில்லை வேதத்தை படிப்பதற்கு, இன்னும் எனக்கு நேரம் கிடைக்கவில்லை இறைவனோடு அமர்ந்து பேசுவதற்கு, ஆலயங்கள் திறக்கப்படவில்லை, திருப்பள்ளிகள் நடைபெறவில்லை, திருவருட் சாதனங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற பொழுதுதான் இறைவனோடு என்னால் உரையாட முடியும் என்ற எண்ணத்தை தவிர்த்து வைத்துவிட்டு கிடைத்த இந்த நேரத்தோடு குடும்பத்தோடு குடும்பமாக அமர்ந்து குட்டி திருச்சபை என்று திருச்சபை சொல்லுகிறதே குடும்பங்களை பார்த்து, அதுபோல குடும்பத்தோடு அமர்ந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அனைத்து கேளிக்கைகளையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் குடும்பத்திற்காக, தன் கணவனுக்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக ஒரு நாளைக்கு ஒரு முறை அமர்ந்து எந்த குடும்பங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றதோ அங்கே இறைவன் வாழ விரும்புவார். அவர்களை பிறருடைய வாழ்விற்காக, அவர்களை பிறருடைய நலனுக்காக பயன்படுத்துவார் என்பதை இந்த நேரத்தில் நம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டுமா இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்பு நம்முடைய திருச்சபைக்கும் நம் குடும்பத்திற்கும் கிடைக்குமா என்று தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்து விட்டால் நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மனதிற்கு வருத்தம் தான், பொருளாதார சூழ்நிலைகள் அடிபடுகின்றன, பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி அடிபடுகின்றன, வேலை வாய்ப்பு இல்லாமல் குடும்பத்திலே முடங்கி கிடக்கின்றோம். உழைப்பதெல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் என்று சொல்ல முடியும், வாம் இல்லை என்று சொல்லவில்லை. இவற்றை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் நாம் வாழுவதே இறைவனுடைய கிருபையால் என்பதை மறந்து விடாமல் அந்த இறைவனுக்காக ஒரு சில நிமிடங்கள் 1 மணி நேரம் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய துயரங்கள் நம்மை விட்டு முழுவதுமாக நீக்க முடியும் என்பதற்கு இயேசுவே சிறந்த சாட்சியாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சிந்தனைகளோடு இந்த நாளிலே நாம் ஆண்டவரோடு பயணிக்க ஆரம்பிப்போம்.
நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த உந்து சக்தி. நம்பிக்கை இழந்தவன் தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே தோல்வியை தான் சந்திப்பான். நம்பிக்கை இழந்த எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுவது அவமானம், தோல்வி, தனிமை, தற்கொலை முயற்சி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தான் அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள். தன்னம்பிக்கையோடு எதிர்வருகின்ற போராட்டங்களை யாரெல்லாம் போராடி அதை வென்ற விரும்புகிறார்களோ அதில் அவர்கள் சக்தியோடு, பலத்தோடு, இறைவனுடைய ஆற்றலோடு தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தடைகளையும் உடைத்தெறிந்து விட்டு வரக்கூடியவர்கள் தான் தன்னம்பிக்கை உள்ளவர்கள். ஒரு புத்தகத்தை நான் புரட்டி கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய பார்வையினுடைய வேகத்தை வெகுவாக நிறுத்திய ஒரு நிகழ்வு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு ஏழை கூலி தொழிலாளி தன்னுடைய பிழைப்பிற்காக வயது முதிர்ந்த ஒரு கழுதையை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தானாம். இவ்வாறு தன்னுடைய வேலைகள் கடந்த பல நாட்களிலே அவனுடைய வீட்டின் அருகிலே ஒரு பாழடைந்த கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணற்றிலே இந்த வயது முதிர்ந்த கழுதையும் விழுந்து விட்டது. பாழடைந்த கிணறு, விழுந்தது வயது முதிர்ந்த கழுதை. இருக்கின்ற வரையில் வைத்து பயனடைந்து கொள்ளலாம், இறந்து விட்டால் இறந்து விடட்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு இருந்தது. இருந்தாலும் திடீரென்று விழுந்து விட்டதை அதை காப்பாற்ற முயலாமே என்று முயற்சி எடுத்தால் இந்த கிணறும் வெகு ஆழமாக இருந்தது, கழுதையும் வயது முதிர்ந்ததாகிவிட்டதே. இதை கிணற்றிலிருந்து எடுப்பதற்கு செலவினங்கள் அதிகமாக போகிறது. எனவே இதை எடுப்பதை நிறுத்திவிட்டு இந்த கிணற்றை மூடிவிடலாம் என்ற எண்ணத்தோடு இந்த தொழிலாளி உறவர்களை அழைத்து இந்த கிணற்றை மூடுவதாக முடிவெடுத்து அதிலே மண்ணை அள்ளி கொட்ட முயற்சி எடுத்தார்களாம். இந்த கிணற்றில் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுகின்ற பொழுது கழுதையின் மீது இந்த மண்ணானது விழுந்திருக்கிறது. கொஞ்ச நேரம் சத்தம் கேட்டது. அதன் பிறகு கழுதை இறந்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் தன் மீது விழுந்த மண்களை எல்லாம், தூசுகளை எல்லாம் உதறி 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 விட்டு மண் கொட்டுகின்ற பகுதியை விட்டு ஒரு ஓரத்திலே நின்று, அதன் பிறகு மண் கொட்டாத இடத்துல நின்று 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 அந்த கிணறு மூடுகின்ற வரையில் அந்த கழுதையும் மேலே வந்து கொண்டே இருந்ததாம். பார்வைக்கும் கை நீட்டுகின்ற தூரத்தில் கழுதையானது காணப்பட்டது. அப்பொழுது அந்த கழுதை அலற ஆரம்பித்தது, கதற ஆரம்பித்ததாம். அப்பொழுது அந்த கூலி தொழிலாளி இறைவனுக்கு நன்றி செலுத்தி அந்த கழுதையை கிணற்றிலிருந்து வெளியே எடுத்து தன்னுடைய மீண்டுமாய் வேலைக்காக பயன்படுத்த ஆரம்பித்தானாம். கழுதை என்று சொல்லுகின்ற பொழுது யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம். நம்முடைய உள் மனதும் பல நேரங்களிலே நம்பிக்கையற்ற தனமாக இருந்தால் இந்த கழுதை மீது விழுந்த மண்ணை போல, தூசை போல உதறி தள்ளாமல், அதை ஓரம் கட்டாமல் விழுந்தது விழுந்தபடியாக இருக்கட்டும் என்று நம்பிக்கையற்ற தனமாக நாம் இருந்தோம் என்றால் தேவையற்ற குப்பைகளுக்கு நடுவிலே நம்முடைய வாழ்க்கையும் அழிந்து போய்விடும். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு எழுந்தோம் என்றால் நம் மீது எப்படிப்பட்ட குப்பைகள் விழுந்தாலும்
தேவையற்ற சிந்தனைகள் விழுந்தாலும், கவலைகள் விழுந்தாலும், தவறான வார்த்தைகள் நம் மீது விழுந்தாலும், அனைத்தையும் நம்மால் உதறிவிட்டு எழுந்து நடக்க முடியும் என்ற நம்பிக்கை எவனுக்குள் வருகிறதோ அவனால் அனைத்தையும் சாதித்து விட முடியும். ஆம் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, எசாயா 55ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 10 முதல் 11 வரை இவ்வாறு சொல்லுவதை நாம் கேட்கின்றோம். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ வாக்கு எப்படி ஒரு நம்பிக்கையுள்ள வாக்காக இருக்கிறது பாருங்கள். வானத்திலிருந்து பெய்கின்ற மழையும் பனியும் அவை நிலத்தை முழுவதுமாக நனைத்து முளையரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்கின்றது. அதுபோல என்னுடைய வார்த்தைகள் இந்த மண்ணுலகில் வந்து புறப்பட்டு வந்து பலன் கொடுத்து விட்ட பிறகுதான் அது வெற்றிகரமாக என்னிடம் வருமே ஒழிய வெற்றி இல்லாமல் அது திரும்பி வராது. சாட்சிகள் நீங்களும் நானுமே. நீர் என்னை கண்டதினால் நம்பினாய், காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னார். உங்களையும் என்னையும் பார்த்துதான் நம்பிக்கை. இந்த மண்ணுலகில் என்னுடைய வார்த்தை மனிதராக போகிறார். அந்த வாக்கு மாறாத தேவன் தன்னுடைய வார்த்தையின் வழியாக, தன்னுடைய புதுமைகளின் வழியாக, தன்னுடைய பாடுகளின் வழியாக, மரணத்தின் வழியாக வெற்றி அடையாமல் அவர் திரும்பி வரமாட்டார் என்று அன்றே தந்தை கடவுள் எசாயா இறைவாக்கின் வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்று உலகம் எத்திசையிலும் திருச்சபை வளர்ந்து செழித்தோங்கி இருக்கிறது. காரணம் இறைவனுடைய நம்பிக்கை. அந்த தேவனுடைய வார்த்தை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது. இதோ உயிருள்ள தேவன் இன்று உங்கள் முன்னிலையில், என் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறார் என்றால், விதைக்கின்றவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது சென்று விடாது. நம்புகிறவருக்கு வாழ்க்கையை கொடுக்கிறது. இதோ நம் தேவன் நம் முன்னிலையில் இருக்கிறார். கடவுளே நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார். இந்த மண்ணுலகில் நம்பிக்கை இல்லாமல் இந்த மண்ணுலகில் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றானோ அவன் மீண்டும் மீண்டுமாய் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டே இருப்பான். மத்திய எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் இறை சொற்றொடர்கள் 5 முதல் 9 முடிய நாம் வாசிக்க கேட்கின்றோம். நூற்றுவர் தலைவனுடைய மகன் குணம் பெறுதல். ஆண்டவருடைய திருப்பாதத்திலே வந்து விழுந்து தன்னுடைய மகனுடைய நோய் நீக்கப்பட வேண்டும் என்று செபிக்கின்றது. நூற்றுவர் தலைவன் இயேசுவையே சற்று புருவத்தை உயர்த்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, இறைவனை ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு, இறைவனை வியந்து நிற்கக்கூடிய அளவிற்கு, இறைவனை ஒரு நிமிடம் சற்று நிற்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வார்த்தையினால் ஆண்டவனையே மயக்கியவன் தான் நூற்றுவர் தலைவன். ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். ஆண்டவரே ஒரு முறை ஒரே ஒரு நிமிட துளிகள் நின்று போன நேரம் அது.
அவனை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய தருணம், கடவுளை வியந்து நின்று பார்த்த தருணம் அது. எனவேதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிட துளிகளிலும் அந்த வார்த்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற திருப்பலி நேரத்தில் மறந்து விடாதீர்கள் தேவ பிள்ளைகளை. வேதத்திலே எத்தனையோ வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டு விட்டன இறைவனுடைய முன்னிலையில். ஆனால் ஆண்டவரை ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அந்த நிமிட துளி வார்த்தை இன்று ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே ஒவ்வொரு நிமிட துளிகளிலும் உலகில் எங்கெல்லாம் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறதோ, நோயாளிகளுக்கு நற்கருணை வழங்கப்படுகிறதோ, அந்த இடங்களில் எல்லாம் இந்த வார்த்தை உச்சரிக்கப்படுகின்றன. ஏனென்றால் நம்பிக்கை ஒன்றே அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்தது. தன்னம்பிக்கை ஒன்றுதான் அந்த வார்த்தைக்கு உயிரோட்டத்தை வெளிப்படுத்தியது. நம்பிக்கையோடு எழுந்து நின்று சொன்னார், ஆண்டவரே, இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும். ஏனென்றால் ஒரே ஒரு வார்த்தையினால் தான் இந்த உலகம் உருவானது. இப்படி இருக்கிற பொழுது நீர் இங்கே இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். என் அதிகாரம், என்னுடைய பதவி அனைத்துமே உம்முடைய முன்னிலையில் நான் தகுதியற்றவனாக மாற்றப்பட்டு விட்டேன். நான் ஒரு பாவி, நான் குற்றவாளி. சமுதாயத்தில் உயர்ந்தவனாக இருந்தாலும் உம்முடைய முன்னிலையில் நான் குற்றவாளியாக இருக்கிறேன். எனவே இங்கே இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் மகன் இல்லத்திலே குணம் பெறுவான் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய முன்னிலையில் நான் விழுந்து விட்டேன் என்று சொன்னானே. இந்த நூற்றுவ தலைவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது என்ன? நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை தளர்வுகள் இருந்தால், தன்னம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று போய்விட்டால், இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் முன்னிலையில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுகின்றேன். ஆம் இயேசுவே, நீர் ஒருவர் மட்டும்தான் எங்களை காப்பாற்றி வழிநடத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்க வேண்டும் என்று நான் உம்மிடம் வேண்டுகிறேன் என்று ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர்களுக்கு தைரியத்தையும் தெம்பையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இந்த நோயினால் உயிர் போய்விட முடியாது என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையும் இறைவன் கொடுக்கப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவோம். தேவன் அருகில் இருக்கிறார், கவலை கொள்ளாது என்ற ஆற்றலை கொடுப்போம். மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் உழைக்கிறார்கள். எதை வைத்து? ஆண்டவன் மீது வைத்த நம்பிக்கை அல்லவா? எது எங்களை நெருங்கினாலும் தேவன் என்னை விடமாட்டார் நம்பிக்கையோடு தான் அவர்களும் போராடுகிறார்கள். அவர்களைப் போல நாமும் போராடுவோம், அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்களையும் இந்த நோய் தாக்கிவிடக்கூடாது, அசுத்தங்கள் அவர்களை தொட்டுவிடக்கூடாது. அவர்களுடைய அந்த சேவை இன்னும் இந்த உலகிற்கு தேவை என்பதற்காக அவர்களையும் அர்ப்பணிப்போம். இப்படி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் முன்னிலையில் இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, மண்ணுலகில் நம் பிறப்புக்கு பிறகு வந்தது இறப்போடு அழிந்து போகக்கூடியது. ஆனால் எது தேவை, எப்படி தேவை, எதற்காக தேவை என்பதை அவர் உணர்ந்து கொடுப்பார். நம்முடைய தேவைகளை வாய்த்திருந்து கேட்கக்கூடிய நம்முடைய கடமை. குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமண தடைகளாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய விவாகரத்தாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய மறுமணமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமண தடைகள் எவையாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் தேவன் உற்று நோக்கி கொண்டு அவரிலே நாம் நம்பிக்கையோடு நம்முடைய கரங்களை உயர்த்தி கண்களை உயர்த்தி அவரிடம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த நூற்றுவர் தலைவனை போல அனைத்தும் பறந்து போய்விடும். அவருடைய முன்னிலையில் ஜெபிக்கின்ற பொழுது இதைத்தானே செய்தால் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கில் இருந்த பெண்மணியானவள் நம்பிக்கையோடு இயேசுவினுடைய ஆடையின் விளிம்பை மட்டும் தொட்டாள். நாசரேத்து இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கவையும் என்று நம்பிக்கையோடு கூவினானே அந்த மனிதன். இது எதை குறிக்கிறது? நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் ஆண்டவரிடம் செல்கின்ற பொழுது நாம் அனைத்தையும் பெற முடியும். பல நேரங்களிலே இந்த உலக போக்கிலே நம்மை இணைத்துக் கொண்டு
நம் மீது விழுகின்ற தேவையற்ற சிந்தனைகளின் வழியாக நம்மையே நாம் அழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் நம் மீது விழுகின்ற எல்லா குப்பைகளையும் உதறி தள்ளிவிட்டு ஒரு புத்துயிர் பெற்றவர்களாக, ஒரு தைரியம் உடையவர்களாக ஆண்டவர் முன்னிலையில் எழுந்து நின்று பார்ப்போம். என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். என் தேவனின் உடன் இருக்கிற பொழுது எனக்கு என்ன கவலை என்ற நம்பிக்கை உனக்குள் எனக்குள் எழுகின்ற பொழுது இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய தைரியம் நமக்கு கிடைத்துவிடும். கொரோனா நோய் என்ன, எந்த உயிர்கொள் நோய்கள் வந்தாலும் என்னுடைய தேவன் முன்னிலையில் அவை அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து போய்விடும். சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று சொன்னவர் இவர். இறப்பு நிச்சயம் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவருடைய முன்னிலையில் சென்றால் அனைத்தும் நமக்கு சாத்தியமாகும் அவருடைய கிருபையினால். இதை நாம் ஒரு பொழுது மறந்துவிடக்கூடாது என் அன்பு தேவ பிள்ளைகளை. எனவே நம்பிக்கையோடு ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். இதோ ஆண்டவருடைய கரத்தில் உங்களையும் என்னையும் அர்ப்பணித்து செபிப்போம். இறைவன் நம்மை தொட்டு குணப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏதோ நம் நற்கருடைய நாதர் முன்னிலையில் மண்டியிடுவோமா? மண்டியிட்டு நமக்காகவும் நாம் யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோம் அவர்களுக்காகவும் இன்றைய நாளிலே சிறப்பு கருத்தாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி தேவன் அருகில் நம்மை அழைத்து செல்வோம். ஆண்டவர் அருகிலே நாம் அமருவோம். ஆண்டவரின் திருமுகத்தை ஏறெடுத்து பார்ப்போம். நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை இது நற்கருணை நாதருடைய கரத்தில் எடுத்து வைப்போம். உங்கள் மனதில் எழுந்த எண்ணங்கள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன, கவலைகள் என்ன என்பதை இந்த நேரத்தில் இயேசுவிடத்தில் எடுத்து வைப்போம். நம்பிக்கையோடு அவருடைய திருக்கரத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைப்போம். விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய தேவன் நம் தேவன். கவலை கண்ணீரோடு அவருடைய திருக்கரத்தில் நாம் நம்முடைய விண்ணப்பத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது அதை ஏறெடுக்கக்கூடியவர் நம் தேவன். எனவே இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களையும், எண்ணங்களையும், எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள் நம் தேவன் திருப்பாதத்தில். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. இயேசுவே, இது உம்முடைய முன்னிலையில் மண்டியிட்டு செபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தில் இருக்க நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அலைவரிசையின் வழியாக இந்த இல்லத்திலிருந்து உம்முடைய திருமுகத்தை கண்டு செபித்துக் கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பு குழந்தைகள் ஒவ்வொருவரை இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேனப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் இந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுமாறு பார்த்து செபிக்கிறேன் தகப்பனே. உடைந்து போன உள்ளத்தோடு, உடைந்து போன மனதோடு உம்மை நாடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய மனதிலும் காயங்கள், கவலைகள், வேதனைகள், சோதனைகளோடு இந்த பிள்ளைகள் இந்த நேரத்தினுடைய முன்னிலையில் வந்திருக்கிறார்கள். தங்கள் கவலை கண்ணீரை யாரிடம் சொன்னால் ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எத்தனையோ மனிதர்களை தேடி அலைந்து அதில் தோல்விகளை, அவமானங்களை, ஏமாற்றங்களை சந்தித்த பிறகு இறுதியாக வாழ்வு தரக்கூடிய வார்த்தை உம்மிடம்தானே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தகப்பனே உம்மை நாடி வந்திருக்கின்றது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த பிள்ளைகளை தொடும் அப்பா. தன் குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன் உடன்பிறப்புகளுக்காக இவர்கள் எடுத்து வருகின்றது விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. ஆசீர்வதியும் இவர்களை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் இவர்களை தொடும் தகப்பனே. உம்முடைய ஆற்றலினால் இவருடைய விண்ணப்பங்களை தூய்மையாக்கி அருளும் தகப்பனே. பல ஆண்டுகளாக எந்த தேவைகள் நிறைவேற்றாமல் கிடக்கின்றதோ அவற்றை உம்முடைய ஆவியின் வல்லமையினால் தொட்டு குணப்படுத்தி அவற்றை தூய்மையாக்கி இந்த நேரத்தில் உம்முடைய கிருபையினால் அதை வெற்றி காண செய்ய வேண்டும் என்ற இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நம்பிக்கையோடு செபிக்கின்ற செபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னவரே, வானத்திலிருந்து விழுகின்ற மழை துளிகள், பனித்துளிகள் விதைப்பணுவுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்கும் என்று சொன்னவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில இரக்கம் மிகுந்த அந்த வான் மழையினால், கருணை மிகுந்த அந்த மழை துளியினால், பனித்துளியினால் எங்கள் விண்ணப்பங்கள் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் உடைய பொற்பாதத்தில் விழுந்து செபிக்கின்றேன். இவர்களை ஆசீர்வதித்து உடைய தேவைகளை நீர் நிறைவு செய்ய வேண்டுமாய் செபிக்கின்றேன். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதி. மேலுமாய் அன்பு இயேசுவே, இந்த நாளில எங்களுடைய சிறப்பு விண்ணப்பமாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக கொடுத்து உழைத்து கொண்டிருக்கின்றது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றனப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்களை எந்த நோயும் தாக்காமல் இருக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு உடனிருந்து காப்பாற்றும். இவருடைய செல்லுகின்ற பாதைகளில் எல்லாம், மருத்துவமனைகளில் எல்லாம் எந்த நோயாளிகளை தொடுகிறார்களோ, யாருக்கெல்லாம் உதவி செய்கிறார்களோ அந்த இடங்களிலே நம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வர கிடவதாக தகப்பனே. அந்த உயிர் கொல்லி நோய்கள் அனைத்தும் உடைய தெய்வீக பிரசன்னத்தினால் அந்த நோயாளிகளிடமிருந்து அகற்றப்பட்டு இந்த மருத்துவருடைய கரங்கள் உம்முடைய புனித கரங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நிறைவாக கொடுத்து அவர்களையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த மருத்துவ உலகிலே எத்தனையோ துறவிகள் இருக்கிறார்கள், இல்லறத்தார் இருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இல்லத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை தொடும், இரத்த கோட்டைக்குள் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும். உம்முடைய திரு ரத்தம் அந்த பிள்ளைகள் மீது முழுவதுமாக தெளிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற பார்வோன் மன்னனிடமிருந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் உடைய ஆவியின் வல்லமை பாதுகாக்கப்பட்டது.
அதே போல இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர்கள் மீது உடைய திரு ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவே. அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை தொட்டு குணப்படுத்தும். தோய்வு ஏற்படுகின்ற பொழுது, மன உளைச்சல் ஏற்படுகின்ற பொழுது, கவலைகள் ஏற்படுகின்ற பொழுது, நோயாளிகளினால் அவர்கள் தாக்கப்படுகின்ற பொழுது, நோயாளிகளின் உறவினர்களால் அவர்கள் தாக்கப்படுகின்ற பொழுது, அவருடைய அதிகாரிகளினால் அவர்கள் அலைகழிக்கப்படுகின்ற பொழுது, இயேசுவே அவர்களுக்கு உடனிருந்து பெக்க பலமாக அவர்களை துணையாக வழிநடத்தும் அப்பா. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் தகப்பனே அவர்களை. இயேசு, இந்த நேரத்திலே நாங்கள் யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோமோ, யாருடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தோமோ, அது நோயாளிகளாக இருக்கட்டும், குடும்பத்திலே பிரச்சனைகளாக இருக்கட்டும், மகளுடைய விவாகரத்து சூழ்நிலைகளாக இருக்கட்டும், மகளுடைய மறுமணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் அந்த அனைத்து விண்ணப்பங்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேனப்பா. அவற்றை அனைத்தையும் ஏற்று இந்த நூற்றுவர் தலைவன் சொன்னது போல, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் பிழைத்துக் கொள்ளுவான் என்று சொன்னானே, அதே போல இந்த நற்கருணை பேழையில் வீற்றிருக்க நம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இங்கிருந்து நீர் ஒரே ஒரு வார்த்தையின் வழியாக எங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வினை தாரும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவே, நம்பிக்கையோடு உம்மிடம் எடுத்து ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். உடைந்து போன உருகுலைந்த எங்கள் உள்ளத்தை ஒன்றுபடுத்தும். இப்படி தெய்வீக பிரசன்னத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, வெற்றியின் பிள்ளைகளாக இதோ உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சி
இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மிப்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.